கொள்ளலாம். இந்த நாள் தியானத்திற்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி நீதிமொழிகளின் புத்தகம் 25வது அதிகாரம் 28வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். மைக்ல படிங்க. தன் ஆவியை அடக்காத மனுஷன் மதிலிடிந்த பாழான பட்டணம் போல் இருக்கிறான். ஆமென், ஆமென். அருமையானவர்களே, தேவ சமூகத்தில் இந்த நாள் வார்த்தைக்காய் நான் காத்திருந்த பொழுது நான் நினைக்கிற ஒரு 2 வாரமா இந்த வார்த்தையை கொண்டு கர்த்தர் அதிகமா என் இருதயத்துல பேச ஆரம்பித்தார். அடுத்த அதிகாரத்துக்கு போற, ஆனாலும் இந்த வார்த்தையை இருதயத்திலிருந்து போகவே இல்லை. திரும்ப திரும்ப ஆவியானவர் இந்த வார்த்தையை கொண்டு என்னோடு இடைப்பட ஆரம்பித்தார். இந்த வார்த்தையை கொண்டு என்னோடு பேச ஆரம்பித்தார். இதற்கான அடுத்த காரியங்களை என்னோடு கூட சொல்ல ஆரம்பித்தார். ஆமேன். அப்ப நான் புரிந்து கொண்டேன், இதுதான் இந்த வாரத்தினுடைய பிரசங்கம் அப்படின்னு சொல்லி புரிந்து கொண்டேன். திரும்பவும் இந்த வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் பாருங்க. நீதிமொழிகள் 25:28. தன் ஆவியை அடக்காத மனுஷன் மதிலிடிந்த பாழான பட்டணம் போல் இருக்கிறான். ஆங்கிலத்தில் ரொம்ப அழகா இருக்கு பாருங்க. A man without self control is like a city broken into and left without wall அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு பாருங்களேன். அதாவது left without wall, அதாவது சுவர் இல்லாத, சுவர் வைக்காத பட்டணம் போல இருக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. யார் அப்படின்னா, அவன் தன்னுடைய ஆவியை அடக்காத மனுஷன் மதிலிடிந்த பட்டணம் போல, சுவர் இல்லாத பட்டணம் போல, அதாவது காம்பவுண்ட் இல்லாத ஒரு பட்டணம் போல இருக்கிறான் என்று சொல்லி வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஆமென். நல்லா கவனிங்க. அதாவது ஒரு பட்டணம், அந்த காலங்களெல்லாம் ஒரு பட்டணம் இருக்குமானால் அல்லது ஒரு நகரம் இருக்குமானால் அந்த தேசத்தினுடைய ராஜா என்ன பண்ணுவார்னா, அந்த பட்டணத்தை சுற்றிலும் அந்த தேசத்தை சுற்றிலும் என்ன பண்ணுவாங்கன்னா, எதிரிகள் வந்து அந்த தேசத்தை தாக்காதபடிக்கு, எதிரியின் படை வந்து அந்த தேசத்தை பாழாக்காதபடிக்கு, இவர்களுடைய உடைமைகளை அவங்க திருடி கொண்டு போகாதபடிக்கு அந்த தேசத்தினுடைய ராஜா என்ன பண்ணுவார்னா, அந்த தேசத்தை சுற்றிலும் அந்த பட்டணத்தை சுற்றிலும் என்ன பண்ணி வச்சிருப்பார்னா, ஒரு பெரிய மதில் சுவரை எழுப்பி வைத்திருக்கிறத நம்ம வேதத்துல பார்க்க முடியும். ஆமென். நீங்க உதாரணத்துக்கு நிறைய சம்பவத்தை ஆவியானவர் எழுதுறாரு பாருங்களேன். இஸ்ரவேல் ஜனங்க அதாவது கானானுக்கு போயிட்டு இருக்கும் பொழுது, அவங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல கானானை போய் ரீச் பண்ண போறாங்க. அதுக்கு முன்னாடி அவர்கள் சந்திக்கிற ஒரு இடம் எதுன்னா எரிகோ. எல்லாம் சொல்லுங்க. அந்த எரிகோவை பாருங்க, வசனம் சொல்லுகிறது, இந்த இஸ்ரவேல் ஜனங்க கடந்து போன பொழுது எரிகோ அவர்களுக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். எப்படிங்க அடைக்கப்பட்டிருந்துச்சு? காரணம் என்னன்னா, எரிகோவை சுற்றிலும் ஒரு பெரிய மதில் சுவர் அவங்க என்ன பண்ணிருந்தாங்கன்னா எழுப்பி வைத்திருந்தாங்க. ஆமே. இல்ல, அந்த அதாவது ஒரு பட்டணத்தினுடைய அலங்கம் அப்படின்றது, அது மேல ஜனங்க வீடு கட்டி வாழ்ந்தாங்களாம். ஆமேன், ஆமேன். அவ்வளவு பெரிய அலங்கம். சாதாரணமா அதை நொறுக்க முடியாது, சாதாரணமா அதை அழிக்க முடியாது. கவனிங்க, இஸ்ரவேல் ஜனங்க போய் நிக்கிறாங்க, எரிகோக்கு முன்னாடி அலங்கம் இருக்கு, அது வந்து அடைக்கப்பட்டிருந்தது. கர்த்தரே அதை என்ன பண்றோம்னா இடித்து நொறுக்கினார்னு பாக்குறோம். இவங்களால எதுவுமே பண்ண முடியல, அவ்வளோ பெரிய அலங்கம் அது. ஆமேன். நீங்க உபாகம் 1:9 எடுத்து பார்த்தீங்கன்னா அங்க வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் தேசம் எப்படிப்பட்டது என்றால், அது வானத்தி அளாவிய மதில் சூழ்ந்த பெரிய பட்டணம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக கொடுத்த அந்த கானான் தேசம், அந்த இஸ்ரவேல் பட்டணம் எப்படிப்பட்ட பட்டணம்னா, வானத்தின் அளாவிய ஒரு பெரிய மதில் சூழ்ந்த பட்டணம் அப்படின்னு சொல்லி அங்கே சொல்லப்படுகிறது நீங்க பார்க்க முடியும். ஆமென். 2 சாமுவேல் 11:24 கூட தாவீது என்ன பண்றாருன்னா, அதாவது ராப்பா பட்டணத்துக்கு ஜனங்கள் அனுப்புறாரு, அந்த பட்டணத்தை போய் மேற்கொள்ளுங்க, அந்த பட்டணத்தை போய் ஜெயிச்சுட்டு வாங்க அப்படின்னு அனுப்பும் பொழுது, இவன் ஒரு பிளான் பண்ணி அனுப்புறான். உரியாவை எப்படின்னா கொன்னுடணும் அப்படின்னு சொல்லி உரியா கிட்டே லெட்டர் எழுதி உரியா கையிலே கொடுத்து அனுப்புறாரு பாருங்க. கொடுத்து அனுப்பும் பொழுது அவனுக்கு என்ன பிளான் பண்றானுங்கன்னா, உரியாவை அலங்கத்தின் பக்கத்தில் நிற்க வைத்தா என்ன நடக்கும்னா, அலங்கத்தின் மேல இருந்து வில் எய்கிறவர்கள், தாக்குறவங்க அவனை தாக்கி அவன் கொல்லப்படுவான்னு சொல்லி பிளான் பண்ணி அவனை அலங்கத்துக்கிட்ட கொண்டு போறாங்க. அப்ப அந்த ராப்பா பட்டணம் எப்படியாப்பட்ட பட்டணம்னு வேதவசனம் சொல்கிறதுனா, மதில்கள் சூழ்ந்த ஒரு பட்டணம்.
நம்ம இங்கிலீஷ்ல சொல்லணும்னா காம்பவுண்டு போட்டிருக்கிற ஒரு பட்டணம் அப்படின்னு சொல்லி அங்கே சொல்லுகிறத பார்க்க முடியும். ஆமென். 1 ராஜாக்கள் 6வது அதிகாரத்தை கூட நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, சீரியாவின் ராஜாவாகிய பென்னதாத் என்ன பண்றானா, சமாரியாவுக்கு விரோதமாய் அவன் முற்றுகை போடும் பொழுது எலிசா தீர்க்கதரிசி சொல்றாரு, இந்த சமாரியாவின் ராஜாவை பார்த்து, ராஜாவே இப்படிப்பட்ட எதிரி என்ன பண்றானா முற்றுகை போடுறான், அதனால நீங்க அலங்கத்தெல்லாம் பூட்டி உள்ள பத்திரமா இருங்க அப்படின்னு எச்சரிக்கிறான் பாருங்க. ஜனங்கள்லாம் அலங்கத்தை பூட்டி உள்ள சேஃபா இருந்தார்கள் என்று நம்ம என்ன பண்றோம்னா வேதத்துல பார்க்கிறோம். ஆமென். என்ன கவனிங்க. ஒரு பட்டணம் பாதுகாக்கப்பட வேண்டுமானால், ஒரு நகரம் பாதுகாக்கப்பட வேண்டுமானால், ஒரு தேசம் பாதுகாக்கப்பட வேண்டுமானால், அந்த தேசத்திற்கு எப்படி ஒரு மதில் பாதுகாப்பா இருக்குதோ அதே போல ஒவ்வொரு ஆவிக்குரிய மனிதனுக்கும் என்ன வேணும்னு கர்த்தர் சொல்றாருன்னா, அதாவது காம்பவுண்ட் வேணும்ன்றார். ஆமே. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா செல்ஃப் கண்ட்ரோல் வேணும்ன்றார். ஆமே. அல்லேலூயா. இங்க பாருங்க, காம்பவுண்ட் இல்லாத அலங்கை இல்லாத ஒரு பட்டணமா இருந்துச்சுன்னா எப்ப வேணாலும் எதிரி என்ன பண்ணிடுவாங்க, அவங்கள போய் தாக்கிடுவாங்க. எப்ப வேணாலும் அவங்க பொருட்களை என்ன பண்ணுவாங்க, கொள்ளையாடிடுவாங்க. எப்ப வேணாலும் அந்த பட்டணம் அழிக்கப்பட்டு போகும், பாழாய் போகும். அதனால எப்படி அந்த மதில் சுவர் ரொம்ப முக்கியமா, அது போல ஒவ்வொரு ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் நீங்களும் நானும் கட்டி எழுப்பப்பட வேண்டுமானால், நீங்களும் நானும் பாதுகாக்கப்பட வேண்டுமானால், ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்களும் நானும் வளர வேண்டுமானால், உங்களுக்கு எனக்கு என்ன தேவைன்னு வேதவசனம் சொல்லுகிறதுனா, ஆவியை அடக்கிற ஒரு குணம் தேவைன்னு சொல்லுது. எல்லாம் சொல்லுங்க. ஆவியை அடக்கி வாழணும். ஆமென். ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும், ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும், ஒவ்வொரு முதியோர்களும், சபையில் இருக்கிற ஊழியக்காரன்ல இருந்து சின்ன பிள்ளைங்கள் வரைக்கும் இந்த வசனம் வருகிறது. என்னன்னா, செல்ஃப் கண்ட்ரோல் நமக்கு முக்கியம். ஆமென். ஆமென். இந்த வசனத்துல ஆவியானவர் எப்படி எழுதுறாருன்னா, மதில் இடிஞ்சி ஒரு எதிரி நாட்டு படை எப்படி புறப்பட்டு போய் ஒரு தேசத்தை தாக்கும் பொழுது முதல்ல அவன் இடிக்கிறது எதுனா அலங்கத்தை இடிப்பான். ஏன்னா அதான் பாதுகாக்குது அவனை. அதனால முதல்ல அந்த அலங்கத்தை சுட்டெரித்து பிற்பாடுதான் என்ன பண்ணுவாங்கன்னா போய் அந்த மேற்கொண்ட யுத்தத்தை நடத்தி அந்த பட்டணத்தை அவங்க என்ன பண்ணுவாங்க, பிடிப்பாங்க. என்ன கவனிங்க, வசனம் சொல்லுகிறது, சாத்தானானவன் எப்படி சுத்திட்டு இருக்கிறான்னா, யாரை விழுங்கலாம் என்று வகை தேடி சுத்துறான். யாரை எப்ப கவிழ்க்கலாம், யாரை எப்ப தேவனை விட்டு பிரிக்கலாம், எப்படி அவங்க ஆசீர்வாதத்தை கெடுக்கலான்னு சொல்லி யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடி திரிகிறான். இப்போ இவன் வகை தேடி திரியும் பொழுது நம்ம காம்பவுண்ட போட்டுட்டோம்னு வச்சுங்களேன், அவன் என்ன பண்ண மாட்டான், மேற்கொண்டு நம்ம இடத்துல வரமாட்டான். இயேசு கிறிஸ்துவை பத்தி வசனம் சொல்கிறது, பிசாசு வரான். வரும்பொழுது இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருங்க, இதோ உலகத்தின் அதிபதி என்னிடத்துல வரான், அவனிடத்துல அவனுக்கு வேண்டிய காரியம் என்கிட்ட சொல்லுங்க, என்கிட்ட. நம்ம கிட்ட வரும்போது பிசாசு நமக்குள்ள இருந்து நம்ம சத்தம் வரணும், ஆத்துமா பேசணும். நம்ம ஆத்துமா, இதோ பிசாசு வரான், என்கிட்ட என்ன இல்லை, அவனுக்கான காரியம் எதுவும் இல்லைன்னு நம்ம சொல்லணும் தைரியமா. ஆமென். எப்போ அதை தைரியமா சொல்ல முடியும்னா, இந்த செல்ஃப் கண்ட்ரோல் நமக்குள்ள இருக்கும் பொழுது, ஆவியை அடக்கி வாழ்கிற கிறிஸ்தவர்களாய் நம்ம வாழும் பொழுதுதான் என்ன பண்ண முடியும் தெரியுமா, சாத்தான நம்ம உள்ள விடாத மாதிரி நம்ம என்ன பண்ண முடியும், வாழ முடியும். ஆமென். ஒரு இடத்துல வசனம் இப்படி சொல்லுது பாருங்களேன், என்னன்னா ஒரு பிசாசு ஒருத்தனுக்குள்ள இருந்து வெளியே போகும்பொழுது அது போய் வனாந்தரம் எங்க சுத்துமா, சுத்திட்டு தண்ணிலும் பொல்லாத பிசாசுல கூட்டு வருமா, கூட்டு வந்து முன்ன இருந்துட்டு போச்சு பாருங்க, அந்த இடத்துக்கு வருமா, வந்து பார்த்து அது ஜோடித்து பெருக்கி பாயெல்லாம் போட்டு வச்சுட்டு அது என்னதான் பரிசுத்தமாகி ஜபம் பண்ணி இந்த பெருக்கி ஜோடித்து இதெல்லாம் என்ன அர்த்தம்னாக்கா, அதாவது ஜெபிக்கிறவங்க வேதத்தை வாசிக்கலாம், நீங்க கொடுக்கலாம், என்னவோ பண்ணலாம், பண்ணி செல்ஃப் கண்ட்ரோல் இல்லாம நீங்க விடப்பட்டிருந்தாக பிசாசு என்ன பண்ணுவானா, தண்ணிலும் பொல்லாத 7 சாத்தான்ல கூட்டு வந்து உக்காந்துருவான்னு வசனம் சொல்லுது. ஆமே. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் பரிசுத்த ஆவியானவர் இந்த வாரத்துல பேசுகிற காரியம் என்னன்னா, உங்களுக்கும் எனக்கும் என்ன இருக்கணும்னா செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கணும். ஆமே. கண்ட்ரோல் இன் ஸ்பிரிட் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. உங்க ஸ்பிரிட்ல, உங்க ஆவியில ஒரு கண்ட்ரோல் இருக்கணுங்க. ஒரு நீங்க உங்க ஆவியை அடக்கி ஆளணும். ஆமே. சத்தமா சொல்லுங்க. உங்க ஆவியை நீங்க அடக்கி ஆளணும். ஸ்பிரிட்ல ஒரு கண்ட்ரோல் இருக்கணும். கண்ட்ரோல் இல்லாம நீங்க
அப்படியே போகக்கூடாது. கண்ட்ரோல் இல்லாமல் நீங்கள் இருக்கக்கூடாது. ஒரு வண்டிக்கு பிரேக் இல்லைன்னா கண்டிப்பாக என்ன ஆகிடுங்க? வெரி குட், சத்தமாக சொல்லுங்க. கண்டிப்பாக அது விபத்துக்குள்ள கடந்து போகும். அதே போலதான் ஒவ்வொரு ஆவிக்குரிய மனுஷனுடைய வாழ்க்கையில பிரேக் இருக்கணும். அந்த பிரேக் தான் என்னன்னா செல்ஃப் கண்ட்ரோல். உங்க ஸ்பிரிட்ல ஒரு கண்ட்ரோல் இருக்கணும். ஆமேன். உங்க ஆவி நீங்க சொல்றத கேட்கணும். ஆமேன். ஆவி சொல்றதை நீங்க கேட்க கூடாது. நீங்க கண்ட்ரோல் பண்ணி வைக்கணும். அதை இதை செய்யக்கூடாதுன்னா செய்யக்கூடாதுதான், இதை பார்க்க கூடாதுன்னா பார்க்க கூடாதுதான், இதை தொடக்கூடாதுன்னா தொடக்கூடாது. கண்ட்ரோல்ல இருக்கணும். என்ன பிரதர் இப்படி பண்ணிட்டீங்க? என்ன அறியாமையே பண்ணிட்டேன் பிரதர் அப்படின்னு நீங்க சொல்லிடக்கூடாது. உங்களை அறியாமையே நீங்க பாவத்தை செய்யறீங்கன்னா, உங்களை அறியாமையே ஏதோ ஒரு காரியத்தை நீங்க செய்யறீங்கன்னா, உங்க ஆவியில கண்ட்ரோல் இல்லாம இருக்கிறீங்க. அது ரொம்ப டேஞ்சர். உங்கள் ஆவியானவர் எதுக்கோடு ஒப்பிடுறாருன்னா, மதிலிடுந்த பாழான பட்டணம் எப்படி இருக்கிறதோ, சூறையாடப்பட்ட பட்டணம் எப்படி இருக்கிறதோ, திருடப்பட்ட பொருட்கள் இல்லாத பட்டணம் எப்படி இருக்கிறதோ, அழிக்கப்பட்ட பட்டணம் எப்படி இருக்கிறதோ, அதோடு கூட நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையை கர்த்தர் ஒப்பிடுறார். ஆமேன், ஆமேன். அப்ப நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு ஆவியானவர் விரும்புறாருன்னா, ஒரு கண்ட்ரோலோட இருக்கணும்ன்றார். ஆமேன், சத்தமா சொல்லுங்க. ஏன் ஆண்டவர் ஒரு செல்ஃப் கண்ட்ரோலை நம்ம ஸ்பிரிட்ல ஒரு கண்ட்ரோலோட இருக்கணும்னு கர்த்தர் விரும்புறாருன்னா, என்னை கவனிங்க. ஒரு 3 காரியத்தை நான் கொஞ்சம் வேகமாகவே போயிடுறேன். நீங்க என்னை கவனிச்சா போதும். எழுதுறவங்க மட்டும் எழுதி கொள்ளுங்க. முதல்ல ஏன் ஆண்டவர் இந்த செல்ஃப் கண்ட்ரோல் நமக்குள்ள வரணும் அப்படின்னு விரும்புறாருன்னா, முதல் காரியம் என்னன்னா, கலாத்தியர் 5:22-23 எடுத்து வாசிங்கன்னா அங்க எழுதப்பட்டிருக்கு. எடுத்துவங்க சீக்கிரம் வாசிங்க. கலாத்தியர் 5வது அதிகாரம் 22-23. கலாத்தியர் 5:22-23. ஆவியின் கனியும் அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம். கவனிங்க கவனிங்க. இதுல ஒரு வார்த்தை வருது பாருங்க தமிழ்ல, என்னன்னா இச்சை அடக்கம் அப்படின்னு வருது பாருங்க. இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா இங்கிலீஷ்ல செல்ஃப் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்லுங்க? எல்லாத்திலையும் ஒரு இச்சை அடக்கம் இருக்கணும். இந்த இச்சை அடக்கன்றது என்னன்னா ஆவியின் கனின்னு வேதம் சொல்லுகிறது. ஏங்க இந்த செல்ஃப் கண்ட்ரோல் எனக்குள்ள வரணும்? என் ஸ்பிரிட்ல என் ஆவியை நான் ஏன் கண்ட்ரோல் பண்ணி நடத்தணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஏன் ஆண்டவர் அதை நமக்குள்ள விரும்புறாருன்னா, அது ஆவியின் கனி. ஆமென். ஆவியின் கனி. ஒரு காலம் இருந்துச்சு. அந்த காலத்துல ஆண்டவர் இப்படி எழுதி கொடுத்தார். என்னன்னா, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக அப்படின்னு எழுதி கொடுத்தார். மாம்சத்தின்படி நீங்க விபச்சாரம் செய்வீர்களானா அது தண்டனை. ஆனா புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களாகி உங்களுக்கு எனக்கும் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் இருதயத்தில் அவளோடு கூட என்ன பண்ணியாச்சுங்க? சொல்லுங்க. உன் பார்வை கண்ட்ரோல் இல்லாம போகுதுன்னா, உன் பேச்சு கண்ட்ரோல் இல்லாம பேசுறன்னா, உன் இருதயம் கண்ட்ரோல் இல்லாம அங்கங்க போயிட்டு வருதுன்னா, உன் சிந்தனை கண்ட்ரோல் இல்லாம இருக்குன்னா, எல்லை இல்லாம இருக்குன்னா, நீ எப்படி இருக்கிறன்னா பிரச்சனையில் இருக்கிற, கண்ட்ரோல் இல்லாம இருக்கிறன்னு சொல்லுது. அப்படி நம்ம வாழ்க்கை இருக்கக்கூடாதான். எப்படி இருக்கணுமா? என்னை கவனிங்க. ஆவியின் கனி நிறைந்தவர்களா இருக்கணும். ஆமென். சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, இதோடு கூட கர்த்தர் எதை கொண்டு வர்றாருன்னா, உன் ஆவியில ஒரு இச்சை அடக்க இருக்கணும்னு சொல்லி விரும்புறார். ஆமென். சத்தமா சொல்லுங்க. சிந்தனையில ஒரு இச்சை அடக்க இருக்கணும். சிந்தனைக்கு ஒரு எல்லையை நீங்க போட்டு வைக்கணும். ஆண்டவர் இந்த பூமியை படைக்கும் பொழுது பூமி முழுக்க தண்ணி என்ன பண்றன்னா ஓரிடத்துல சேர்த்து அது கடவாது இருக்கும்படி அதற்கு ஒரு எல்லையை கட்டளையிட்டாராம். ஸ்டாப், இதுக்கப்புறம் நீ என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாது. கண்ட்ரோல் வைக்கிறார் அதுக்கு. கவனிங்க அருமையானவர்களே, கண்ட்ரோலே இல்லாத இந்த பூமியில ஒருத்தருங்க இருப்பாங்கன்னா மனுஷங்களாகி நம்ம மட்டும்தான். கண்ட்ரோலே கிடையாது நமக்கு. சாப்பிட்றதுக்கு கண்ட்ரோலே கிடையாது. பண ஆசைக்கு கண்ட்ரோலே கிடையாது. நீங்க போய் பாருங்க ஒவ்வொருத்தரும் எவ்வளவு வச்சுன்னுக்குறாங்கன்னு. ஆமென். எவ்வளோ சம்பாதிச்சாலும் கண்ட்ரோல் கிடையாது. இன்னும் சம்பாதிக்கணும், இன்னும் பண ஆசை நிறைய நீங்க பார்த்து கண்ட்ரோலே எல்லாம் போயினுக்குது உலகம். ஆமென், ஆமென். வண்டியை பாருங்க. வண்டியை ஒருத்தன் தயாரிக்கிறான், ஒரு கம்பெனிக்காரன். அவன் இவ்வளவு ஸ்பீட்ல போகுது இந்த வண்டின்றான். உடனே அதை போய் எல்லாரும் வாங்குறாங்க. வாலிபர்கள் அதை
பயங்கர ஸ்பீடாக ஓட்டுறாங்க. அடுத்த கம்பெனிக்காரன் தயாரிக்கிறான், அந்த வண்டியோட இந்த வண்டி ஸ்பீடுங்க. கண்ட்ரோலே கிடையாதுங்க இதுக்கு, நீங்கள் கண்ட்ரோலே இல்லாமல் போகலாங்க. இப்போ நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறேன். மெட்ராஸ்க்கு போகணும், நீங்கள் இங்கேருந்து மெட்ராஸ் போகணும், பாயிண்ட் டு பாயிண்டில் ஏறுவீங்களா இல்லை கவர்மெண்ட் பஸ்ஸில் ஏறுவீங்களா? சொல்லுங்க. பாயிண்ட் டு பாயிண்ட்ல எது 1 மணி நேரத்தில் 2 மணி நேரத்தில் போதோ அதில் தான். கண்ட்ரோல் இல்லாமல் எதெல்லாம் உலகமே எப்படி பிசாசு பழகி வச்சிருக்கிறான்னா, கண்ட்ரோல் இல்லாமல் பண்ணு, பாவமா கண்ட்ரோல் இல்லாமல் போட்டோம். இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற பாவத்துக்கு கண்ட்ரோலே இல்லைங்க. ஒரு காலத்தில் பாவம் செய்யறதுக்கு மனுஷங்க என்ன பண்ணுவாங்கன்னா மறைமுகமாக போய் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஒரு குடிக்கிறான் அப்படி வெறிக்கிறான் அப்படின்னா அவன் என்ன பண்ணுவான்னா மறைமுகமாக யாருக்குமே தெரியாது போய் குடிப்பான், குடிச்சதே தெரியாது அவன். ஆனால் இன்னைக்கு நடு ரோட்டில் உட்காடுறானுங்க, குடிக்கிறானுங்க, அப்படியே பாவத்தை எப்படி இருக்குன்னா கண்ட்ரோலே கிடையாது. அவங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஆளே இல்லை பாருங்க. கண்ட்ரோலே இல்லாமல் உலகம் போயிட்டு இருக்கு. ஹலோ, கண்ட்ரோலே இல்லாம போயிட்டு இருக்கிற இந்த உலகத்துல நீங்களும் நானும் ஒரு கண்ட்ரோலோடு இருக்கணும்னு கர்த்தர் விரும்புறார். ஆமென், ஆமென். கண்ட்ரோலே இல்லாத போயிட்டு இருக்கிற இந்த சமுதாயத்துல நீங்களும் நானும் ஒரு கண்ட்ரோலோடு இருக்கணும்னு கர்த்தர் விரும்புறார். காரணம் என்ன? அது ஆவிக்குரிய கனி. ஆமென். அன்பு இருக்கலாம் உங்களுக்குள்ள சமாதானம் இருக்கலாம், நீங்க சண்டை போடாதவங்களா இருக்கலாம், நீங்க கோபக்காரரா இல்லாம இருக்கலாம். ஆனா உங்களுக்குள்ள ஒரு கண்ட்ரோலின் ஆவி இருக்கணும்னு கர்த்தர், உங்க ஆவியில ஒரு கண்ட்ரோல் இருக்கணும்னு கர்த்தர் விரும்புறார். ஆமென், அல்லேலூயா. இந்த கனி நமக்குள்ள இருந்தா தாங்க நம்ம பரலோகத்துக்கே போக முடியும். ஆமென். இங்க பாருங்க, வசனம் என்ன சொல்லுதுன்னா, தீர்க்க தரிசன வரத்தை பெற்றுக்கொள்ளுங்க, அப்பதான் நீங்க பரலோகத்துக்கு வர முடியும்னு சொல்லுது. இல்ல, நீங்க பேயோட்டுறவங்களா இருக்கணும், அப்பதான் பரலோகத்துக்கு வர முடியும்னு சொல்லுதா? சொல்லுங்க. வரங்கள் இல்லை என்றால் கூட நீங்க எங்க போக முடியும் தெரியுமா? பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். ஆனா கனி இல்லாம பரலோகத்துக்கு போக முடியாது. அல்லேலூயா. சபை எதை அதிகமா வாஞ்சிக்கணும் தெரியுமா? பவுல் சொல்றாரு, தீர்க்க தரிசனத்தை நாடுங்க. கரெக்ட், எல்லாமே ரைட் தான். ஆனா அதே பவுல் தான் கலாத்தியருக்கு எழுதுறாரு, எல்லாத்த விட ரொம்ப முக்கியதுன்னா கனின்ற. ஆமென், சத்தமா சொல்லுங்க. இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் அன்பு, சமாதானம், இந்த லிஸ்ட்ல இந்த செல்ஃப் கண்ட்ரோலை கொண்டு வந்து சபை செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கணும்னு சொல்லி நம்மோடு கூட போதித்து கொண்டிருக்கிறார். ஆமென். முதல் காரியம் நான் உங்களுக்கு சொன்னேன், இது ஆவியின் கனி. ஆமென். கவனிங்க அருமையானவர்களே. அதாவது ரெண்டாவது, முதல்ல இது ஆவிக்குரிய கனி. அதனால நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த கனியை நம்ம உடையவர்களாக மாறணும். அப்போதான் நம்ம எங்கே போக முடியும்னா பரலோக ராஜ்யத்தை என்ன பண்ண முடியுங்க, சுதந்திரிக்க முடியும்னு நம்ம பார்த்தோம். ஆமென். ரெண்டாவது கவனிங்க, 1 கொரிந்தியர் 9:25 நீங்க எடுக்க வேணாம், நானே வாசிக்கிறேன். பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாய் இருப்பார்கள். அதாவது இந்த உலகத்துல ஒரு பந்தயம் வைக்கிறாங்க, ஒரு கிரிக்கெட் வைக்கிறாங்க, ஏதோ ஒரு போட்டி வைக்கிறாங்க. நீங்க போய் அவங்கள பேட்டி எடுத்து பாருங்க, எப்படி நீங்க ஜெயிச்சிங்க, எப்படி நீங்க இதுல முன்னேறி வந்தீங்க. அவங்க சொல்லுவாங்க, நான் இத்தனை நாட்கள் பிராக்டிஸ்ல இருந்தேன், இத்தனை நாட்கள் என் போனை தொடல, நான் எந்த ஆசாபாசங்களுக்கு நான் என்ன பண்ணல, இடம் கொடுக்கல, என்னை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னுவாங்க. ஆமே, இங்க பாருங்க, வசனமா தான் சொல்லுது, பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலும் இச்சையடக்கமாய் இருப்பார்கள், அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படி அப்படி செய்கிறார்கள். நாமோ கிறிஸ்தவர்களாகிய நாமோ அழிவில்லாத பரலோகத்தில் நமக்காக ஆயத்த பண்ணி வைத்திருக்கிற அந்த கிரீடத்தை பெறும்படிக்கு நம்ம ஓடுறோம் இல்லையா? அதனால ஆண்டவர் சொல்றாரு, நீங்க அங்க ஓடுறதுனால இந்த ஆவிக்குரிய கனி உங்க வாழ்க்கையில முக்கியன்றார். ஆமென். மற்ற எல்லாத்த விட இங்க பாருங்க, ஒரு சிலர் நிறைய, நம்ம எல்லார்கிட்டயுமே அன்பு இருக்கும். ஆனா சின்ன விஷயத்துல எது தெரியுமா மிஸ் பண்ணுவோம்? அன்பு இருக்கும், சமாதானம் இருக்கும், யார்கிட்டையும் சண்டை போட மாட்டோம், உதவி செய்வோம், எல்லாமே செய்வோம், ரைட். ஆண்டருக்காக நம்ம நல்லா ஓடுவோம் உற்சாகமா. ஆனா ஒரு சின்ன விஷயத்துல நம்ம என்ன பண்ணிடுவோம்னா மிஸ் பண்ணிடுவோம். அதுதான் என்னன்னா இந்த செல்ஃப் கண்ட்ரோல். ஆமென். சின்ன விஷயத்துல நல்லாவே போயினுக்கும், சாப்பாட்டுல கண்ட்ரோல் இல்லாமல் போயிடும். சில நேரத்தில் சாப்பாட்டில் கண்ட்ரோல் இருக்காது, நமக்கு பார்வையில் கண்ட்ரோல் இருக்காது. நீங்கள் டிவி பார்க்க மாட்டீங்க, பக்கத்தில் யாருன்னா போட்டு வச்சுன்னா அதை பார்த்துருவீங்க. நீங்கள் எந்த தவறு செய்ய மாட்டீங்க, ஆனால் மற்றவங்க செய்யும் பொழுது அதோடு கூட உங்களை நீங்கள் இன்க்ளூட் பண்ணிப்பீங்க. அதுதான் என்னதுன்னா ஆவியை அடக்காத ஒரு தன்மை.
இந்த செல்ஃப் கண்ட்ரோல், இந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல உங்க ஸ்பிரிட்டுக்குள்ள ஒரு கண்ட்ரோல் வரணும்னு கர்த்தர் என்ன பண்றாருன்னா விரும்புறாரு. எல்லாத்துலயுமே ஒரு கண்ட்ரோல் இருக்கணும், எல்லாத்துக்குமே போதும் அப்படின்ற ஒரு மனசு நமக்கு வேணும். ஆமே. நீங்க எடுத்து வாசிங்க 1 தீமோத்தேயு 6:6. சீக்கிரம் எடுத்து வாசிங்க. 6-12 வரைக்கும் வாசிங்க. மைக்ல வாசிங்க. போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். சபை எப்படி இருக்கணும்னு பரிசுத்த ஆவியானவர் விரும்புறாருன்னா எல்லாத்துலயும் போதுன்ற மனசு இருக்கணும். எல்லாம் சொல்லுங்க, இங்க பார்த்து சொல்லுங்க, என்ன எப்படி இருக்கணும்? போதுன்ற மனசு இருக்கணும். உங்களுக்கு கர்த்தர் ஒரு வீடை கொடுத்திருக்கிறாரா? போதும்னு இருக்கணும். கர்த்தர் உங்களுக்கு நல்ல ஒரு சொத்து பத்து நிலங்களை கொடுத்திருக்கிறாரா? போதும்னு இருக்கணும். பிரதர் ஒரே ஒரு கல்யாணம் தான் ஆயிருக்கு பிரதர் அப்படின்றீங்களா? அது போதும்னு இருக்கணும். ஆமே. அலைய விடக்கூடாது நம்ம மனசை, சிந்தனைகளை. நம்ம லைஃப்ல எல்லாத்துக்கும் போதும்னு நீங்க சொல்லணுங்க. ஆமீன் சொல்லுங்க. உங்க சிந்தனை ஒரு குறிப்பிட்ட இதுக்கு மேல அலைய விடக்கூடாது. போதும், ஸ்டாப் அப்படின்னு நீங்க எல்லையை போட்டு நிக்க வைக்கணும். உங்க பார்வைக்கு, உங்க பேச்சுக்கு, உங்க சிந்தனைக்கு, செயல்பாட்டுக்கு, உங்க நடைக்கு, எல்லாத்துக்கும் ஒரு எல்லை இருக்கணும். போதும் அப்படின்னு இருக்கணும். ஏன்னு பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு, வாசிங்க. நிச்சயம். ஓகே. கவனிங்க, வேதவசனத்தில் ஆவியானவர் சொல்றாரு, உண்ணவும் உடக்கும் உடுத்த எல்லாத்துக்கும் இருக்கு இல்லையா, அது நம்ம போதும். இது வரைக்கும் கொடுத்ததுக்காக நம்ம என்ன பண்ண, கர்த்தரை ஸ்தோத்தரிக்கணும்னு கர்த்தர் சொல்றாரு. ஆமே. 11 வாசிங் ஸ்டார். 11. நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டோடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. 12 வாசிங்க. விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ என்ன பண்ணப்பட்ட, அழைக்கப்பட்ட. சபையை பார்த்து வருகிற வார்த்தை, நம்மளை பார்த்து வர்ற வார்த்தை என்ன தெரியுமா? இன்னைக்கு நீங்க ஏங்க அழைக்கப்பட்டீங்க? ஒரு வீடு இருக்கு பிரதர், இன்னொரு 2-3 வீடு ஆண்டர்கிட்ட இருந்து வாங்கணும் பிரதர். ஒரு கார் வச்சுருக்கிறேன் பிரதர், அது வச்சுன்னு சமாளிக்க முடியல, இன்னும் 2-3 கார் வாங்கணும் பிரதர். பிரதர் கொஞ்சம் நிலம் தான் இருக்கு பிரதர், இன்னும் கொஞ்சம் நிலம் வாங்கணும் பிரதர் ஆண்டர்கிட்ட கேட்டு. அதுக்கா? அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும், கவலைப்படாதீங்க. ஆமே. ஆனால் நல்லா ஒன்று புரிஞ்சுக்க, நீங்கள் ஏன் அழைக்கப்பட்டீங்கன்னா உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு கண்ட்ரோல் வந்து நீங்கள் எல்லாவற்றையும் என்ன பண்ண, கண்ட்ரோல் பண்ணி வாழறதுக்காக தான் அழைக்கப்பட்டிருக்கிறீங்கன்ற. உலகத்தில் இருக்கிறவங்க பாவத்தின் பின்னாடி ஓடலாம், அவங்க செல்ஃப் கண்ட்ரோல் இல்லாம போலாம், அவங்க அப்படி இருப்பாங்க. ஆனா வசனம் என்ன சொல்லுதுன்னா, நீயோ தேவனுடைய மனுஷனே, தேவனுடைய மனுஷியே, இவைகளை விட்டு ஓடி நீதியும் தேவ பக்தியும், அதாவது அவர் என்ன சொல்ல விரும்புறாருன்னா, ஆவியின் கனியை பெற்றுக்கொண்டு ஒரு செல்ஃப் கண்ட்ரோலோடு கூட நீ என்ன பண்ணணும்னா வாழணும்னு கர்த்தர் விரும்புறார். அதுக்காக தான் நீ அழைக்கப்பட்டிருக்கிறன்ற. ஆமே. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நம்ம அப்படி இல்லையானா பைபிள் எதோட கம்பேர் பண்ணுதுன்னா, நம்மள நீதிமொழிகள் 30:15-16 நான் படிக்கிறேன். தாத்தா என்கிற 2 குமாரத்திகள் அட்டைக்கு உண்டு, திருப்தி அடையாத 3 உண்டு, போதும் என்று சொல்லாத 4 உண்டு. அவையாவன பாதாளமும் மலட்டு கர்ப்பமும் தண்ணீரால் திருப்தி அடையாத நிலமும் போதும் என்று சொல்லாத அக்னியுமே. இந்த பாதாளம், மலட்டு கர்ப்பம், தண்ணியால் திருப்தி அடையாத நிலம், அக்னி, இது எல்லாமே என்றைக்குமே என்ன சொல்லாதுங்க, போதும்னு சொல்லாது. நீங்கள் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை எதோட நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி பார்க்கணும். நம்ம எப்படி இருக்கிறோம், நமக்குள்ளே போதுன்ற மனசு இருக்கா, இல்லை எல்லாத்துக்கும் நம்ம இது இன்னும் கொஞ்சம் இருந்தால் நல்லா இருக்குமே, இது இன்னும் கொஞ்சம் இருந்தால் நல்லா இருக்குமே நம்ம ஓடுறோமா? இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் ரொம்ப தெளிவாக பேசுகிற, போதுன்ற மனசு நமக்கு வேணும். ஆமே. உங்களுக்குள்ள எல்லாத்துலேயும் ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் வேணும்னு கர்த்தர் விரும்புகிறார். ஆமே. சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. முதல்ல பார்த்தோம் இது ஆவியின் கனி. 2வது செல்ஃப் கண்ட்ரோல் நமக்குள்ள இல்லையானா அது தேவனுக்கு விரோதமான பாவம்னு வசனம் சொல்லுது. நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அதாவது மத்தேயு 5:27-28 நான் வாசிக்கிறேன். விபச்சாரம் செய்யாதிருப்பாய் என்பது பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். 28 பாருங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்,
ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் அவளோடு கூட என்ன பண்ணியாச்சுங்க. உங்களுக்குள்ள செல்ஃப் கண்ட்ரோல் இல்லாம உங்க பார்வை தப்பா போகுது, உங்க சிந்தனை தப்பா போகுது, உங்க எண்ணங்கள் சரியில்லை, உங்க கேரக்டர் சரியில்லை, உங்களுக்குள்ள ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் இல்லைன்னா அது தேவனுக்கு விரோதமான பாவம்னு சொல்லப்படுது. ஆமென், ஆமென். நமக்கு தெரியும் லோத்து அவங்க ஃபேமிலி, அவங்க ஆரம்பிக்கும் பொழுது நல்லா தான் ஆரம்பிக்கிறாங்க, ஆனா முடிக்கும் பொழுது சாபம் நிறைஞ்ச ஒரு குடும்பமா முடிக்கிறாங்க. ஆமென். மோவாப் அம்மோன் சந்ததி நம்ம பத்தி பார்க்க முடியும். அருவருக்கிறார் கர்த்தர் அந்த சந்ததிகளை. ஏன்னா பாவம், செல்ஃப் கண்ட்ரோல் இல்லாம பிள்ளைங்க பெற்றோரோடு கூட தவறா நடந்துக்கிட்ட பாவம். ஆமென், ஆமென். கர்த்தர் சொல்றாரு ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கணும். கண்ட்ரோல் இல்லைன்னா அது பாவத்துல போய் முடியுன்ற. ஆமென். இது முதல்ல சொன்னேன், இது ஒரு ஆவிக்குரிய கனி. ஆவிக்குரிய கனி உங்களுக்குள்ள இல்லையானா என்ன ஆகுமா, நீங்க நித்திய ஜீவனை பெற முடியாதுன்னு சொன்னேன். ரெண்டாவது, இது தேவனுக்கு விரோதமான என்ன ஆகுதுங்க, பாவத்தை கொண்டு வந்துரும். செல்ஃப் கண்ட்ரோல் இல்லைன்னா, நீங்க ஒரு கண்ட்ரோலே இல்லாம உங்க இஷ்டத்துக்கு நீங்க உங்க மனசை அலைய விடுறீங்க, நீங்க உங்க இஷ்டத்துக்கு போயிட்டு இருக்கிறீங்கன்னா அது கடைசியில் எங்க கொண்டு போய் விட்டுரும் தெரியுமா, தேவ கோபாக்கினிக்கு நேரா கொண்டு விட்டுரும், பாவத்தை பிறப்பிச்சிரும்னு வேதம் சொல்லுகிறது. ஆமென், சத்தமா சொல்லுங்க. பவுல் தீத்துக்கு எழுதுறாரு 1:8, கண்காணியானவன் எப்படி எல்லாவற்றிலும் அதாவது ஒரு ஸ்பிரிட்ல கண்ட்ரோலோடு இருக்கணும்னு சொல்லி அங்க எழுதுறாரு. ஆமென். 1 யோவான் 2:16 பாருங்க. அதாவது என்ன சொல்லுதுன்னா, இது பிசாசினால் உண்டானதுன்னு வசனம் சொல்லுது. அன்கண்ட்ரோல்டு, அந்த ஸ்பிரிட்ல அன்கண்ட்ரோல்டு வந்துடுச்சுன்னா அது யாரால வருதுன்னா பிசாசினால வருதுன்னு சொல்லப்படுது. நல்லா கவனிங்க. ஒவ்வொரு நாள் நம்ம சோதிச்சு பார்க்கணும். என்ன சோதிச்சு பார்க்கணும், நம்ம ஆவியானவரால நடத்தப்படுறோமா அல்ல சாத்தானால நடத்தப்படுறோமான்னு சோதிச்சு பார்க்கணும். எப்படி பிரதர் சொல்றீங்க, நான் நல்லா தான் பைபிள் படிக்கிறேன் பிரதர், நான் நல்லா தான் ஜெபிக்கிறேன் பிரதர், என் ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் ஜெபிக்கிறதெல்லாம் நடக்கிற மாதிரியே இருக்கு பிரதர். ஓகே ரைட்டு, அதனால மாத்திரம் நீங்க கர்த்தரால நடத்தப்படுறீங்கன்றது இல்ல. உங்களுக்குள்ள இன்னும் முக்கியமானது ஒன்று வேணும். என்னன்னா ஆவின் கனியாக செல்ஃப் கண்ட்ரோல். உங்க ஆவியை அடக்கி ஆள்றீங்களான்றதை நீங்க பார்க்கணும். ஒரு இடத்துல ஆண்டு சொல்றாரு, நீ ஒரு எஜமான் வீட்டுக்கு போற, அங்க பந்தி வைக்கிறாங்க, அந்த சாப்பாட்டை நீ பார்க்கும் பொழுது உனக்குள்ள இச்சை வருதா, அதை அடங்காம வாவ் அப்படின்னு நீ சொல்றியா, உன் தொண்டையில கத்தி வைன்றார், உடனே அதை ஸ்டாப் பண்ணுன்றார். ஆமே, பாருங்க ஒவ்வொன்றுத்துக்குமே ஆண்டு சொல்றார். சாப்பாட்டுல கூட நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். ஆமே, சத்தமா சொல்லுங்க. சாப்பாட்டுல கேர்ஃபுல்லா இருக்கணும். உங்களுக்கு வேண்டிய மட்டும் எடுக்கணும். பிரியாணி போடுறாங்கன்றதுக்காக மொத்தம் நம்ம அடிச்சு தள்ளிடக்கூடாது. உங்களுக்கு வேண்டியதை நீங்க போதும், அவ்வளோதான். ஆமே, உங்க ஸ்டொமக் எவ்வளோ ஏற்குமோ அவ்வளோ ஃபுல்லா சாப்பிட்டு ஜூஸ் குடிச்சா ஜீரணம் ஆயிடும் பிரதர்னு போய் ஜூஸை குடிச்சிட்டு இருக்கக்கூடாது. அது ஆவியில கண்ட்ரோல் இல்லாத இது காரியம். அது பிசாசினால் நடத்தப்படுற ஒரு காரியம். ஆமே, இங்க பாருங்க, நான் சொல்ல வசனம் தான் சொல்லுது. யூதா அதாவது கடைசி நாட்களில் பரியாசக்காரர் வந்து தங்கள் சுய இச்சைகளின்படி நடந்து கொள்வாங்க அப்படின்னு சொல்லப்படுது. யூதா 1:18 வசனம் சொல்லுது, கடைசி காலத்திலே தங்கள் துன்மார்க்கமான இச்சையின்படி நடக்கிற பரியாசக்காரர் தோன்றுவார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லப்படுது. நிறைய நீங்க பைபிளை பார்த்தீங்கன்னா இந்த செல்ஃப் கண்ட்ரோல் இல்லாத ஆட்கள் இந்த கடைசி நாட்களில் வருவாங்க. இது கடைசி காலன்றதுனால நம்ம எப்படி இருக்கணும்னா, நம்மளை சோதனை செஞ்சுட்டே இருக்கணும், தற்சோதனை பண்ணிட்டே இருக்கணும். நம்ம கரெக்டாக தான் இருக்கிறோமோ அப்படின்னு தற்பரிசோதனை செஞ்சுட்டே இருக்கணும். ஒன்று அதில் என்னன்னா, இந்த செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கா, நம்ம ஆவியை அடக்கி ஆள்றோமா, சிந்தனையில், பார்வையில், பேச்சில், நடக்கையில், கையின் செய்கையில், எல்லாத்துலேயும் நமக்குள்ள ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கான்னு சொல்லி நம்ம கவனிக்கணும் வசனம் சொல்கிறது. ஆமென். 4 காரியம் சொன்ன, என்னென்ன சொல்லுங்க பார்க்கலாம். 1, அது ஆவின் சொல்லுங்க. 2வது, அதாவது அந்த கண்ட்ரோல் நமக்குள்ள இல்லைன்னா அது என்ன ஆயிடுங்க, அது பாவன் வசனம் சொல்லுது. என்ன சொல்லுங்க, என்ன பிரதர் வீட்டில் இன்னைக்கு தான் எப்பவுமே இல்லாம கறி குழம்பு கொஞ்சம் நல்லா டேஸ்டா செஞ்சிருக்கிறாங்க, 2 இட்லி எக்ஸ்ட்ரா சாப்பிட்ட தப்பா பிரதர், தப்புன்றேன். ஆமென் சொல்லுங்க. அதாவது நீங்க கேஷுவலா பண்றது வேற, ஒரு இச்சையோடு பண்றது வேற. அடக்காம, அதாவது கேஷுவலா செய்யறாங்க, நீங்க கேஷுவலா சாப்பிட்றீங்க, அது வேற.
உங்க ஆவியை அடக்காம ஒரு செயலை நீங்க செய்யறீங்கன்னா அது பாவம். ஆமென். அதுக்காக சாப்பிடாம இருக்காதீங்க அப்படின்னு நான் சொல்ல தப்பா புரிஞ்சுக்க போறீங்க. சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு அப்படிலாம் புரிஞ்சுக்க போறீங்க தப்பா. நீங்க நல்லா இருக்கணும். ஆமென். நல்லா சாப்பிட, நல்லா பலமா இருக்கணும். ஆமென். பலமான ஆகாரத்தை நீங்க ஒண்ணு தான் கர்த்தர் விரும்புறார். ஆனா அதுல இச்சை இருக்கக்கூடாதுன்ற. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. பாவம். செல்ஃப் கண்ட்ரோல் இல்லைன்னா அது என்னங்க? பாவம். தேவ கோபத்தை கொண்டு வந்துரும்னு சொன்னேன். மூணாவது, செல்ஃப் கண்ட்ரோல் நமக்குள்ள இல்லையானா அது பிசாசின் குணம். என்ன குணம்? பிசாசின் குணம். நாலாவது, நம்ம கடைசி நாட்கள வாழறதுனால நிறைய பேர் இந்த காலத்துல எப்படி இருப்பாங்கன்னா, அதாவது ஸ்பிரிட்ல கண்ட்ரோல் இல்லாம இருப்பாங்க. நீ அப்படி இருக்காத, நீ அவர்களை விட்டு ஓடி, நீ எதற்காக அழைக்கப்பட்டியோ அதை பாருங்க. ஆமென். ஆமென். ஹalleluya. ஹalleluya. இந்த பிரசங்கி இருக்கிறார், இந்த சாலமோன் இருக்கிறார் பாருங்க. சாலமோனே எழுதுறார். என்ன எழுதுறாருன்னா பிரசங்கி 2:10, என் கண்கள் இச்சித்தவைகளை ஒன்றை நான் அவைகளுக்கு தடை பண்ணல. என் கண்ணு எதெல்லாம் இச்சிச்சோ அதெல்லாம் நான் செஞ்சேன். என் இருதயம் எதையெல்லாம் நோக்கி போனதோ எல்லாத்தையும் நான் அனுபவிச்சேன். சாலமோன் சொல்றாரு, இங்க பாருங்க, எனக்கு 700 மனைவிகள், ஒண்ணுத்து வச்சு சமாளிக்க முடியல. 700 கல்யாணம் பண்ணிக்கிறாரு. எத்தனை கல்யாணங்க சொல்லுங்க? 300 மறுமணியாட்டிகளாம். 1000 பேர். எத்தனை பேருங்க? 1000 பேர். பாருங்க, 1000 கல்யாணம் பண்ணிட்டாரு. 1000 பேர் கூப்பிட்டு கல்யாணம் பண்றது வேற, கல்யாணமே 1000 பேர் பண்ணிட்டாரு. தப்பா புரிஞ்சுக்கிறாரு பழமொழியை. ஆமென். ஒரு ஆமென் சொல்லுங்க. 1000 பேர் கல்யாணம் பண்ணிட்டாரு. அரண்மனைக்கு மேல அரண்மனை கட்டிட்டாரு. தோட்டத்தை இது பண்றாரு, பயிரிடுறாரு, என்ன எல்லாத்தையும் பண்றாருங்க. எல்லாத்தையும் பண்ணி அவர் சொல்றாரு, செல்ஃப் கண்ட்ரோல் இல்லாம நான் எல்லாத்தையும் செஞ்சேன், நிம்மதி இல்லை எதுலையும், எல்லாமே மாயை. மாயை தேவனுக்கு கோபத்தை தான் உண்டாகும். ஆமென். இத சொல்றாரு பாருங்க பிரசங்கில. எல்லாத்தையும் கண்ணி சிந்தையில் ஒன்றை நான் அவைகளுக்கு தடை பண்ணல. என் இருதயம் ஒரு சந்தோஷத்தையும் வேண்டாம்னு நான் விளக்கவில்லை. நான் முயற்சித்தது எல்லாத்தையும் மன மகிழ்ச்சி கொண்டிருந்தது. அது எல்லாத்தையும் சொல்லிட்டு சொல்ற 11ல, எல்லாம் மாய், மனதுக்கு சஞ்சலம். ஆமென். 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 ஏசாவை குறித்து நம்ம எல்லாரும் தெரியும். அவன் தான் சேஷ்ட புத்திரன், அவன் தான் தலைச்ச புள்ள. அவனுக்கு தான் அந்த வாக்கு தத்தங்களும் ஆசீர்வாதங்களும் வந்து சேர்ந்து இருக்கணும். அவன் என்ன பண்ணிட்டான் பாருங்க, பாருங்க, என்ன பண்ணிட்டான், கூழுக்கு ஆசைப்பட்டான். என்ன பண்ணிட்டான்? கூழுக்கு ஆசைப்பட்டான். அவன் சொல்றான், அவன் என்ன தெரியுமா போயிட்டு வரான்? வேட்டைக்கு போயிட்டு வரான். வேட்டைக்கு போயிட்டு வந்தவன் கண்டிப்பா ஏதோ ஒன்று நான்வெஜ்ஜை சாப்பிட்டு தான் வந்திருக்கணும். என்ன சொல்லுங்க? நான்வெஜ் சாப்பிட்டு தான் வந்திருக்கணும். கண்டிப்பா அவன் சாப்பிட்டு தான் வந்திருப்பான். இங்க வந்து கூழை பார்த்தவொன்னே என்ன ஆச்சுனாக்கா அவருக்கு கண்ட்ரோல் பண்ண முடியல ஸ்பிரிட்டை. நம்ம வீட்டில் பாருங்க, நம்ம வீட்டில் நல்லா தான் செஞ்சுருப்பாங்க, சாப்பிட்டுட்டும் இருப்போம். பக்கத்து வீட்டில் லைட்டாக வாசனை வந்துச்சுன்னா நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். அடடா பயங்கரமாக செஞ்சுக்கிறாங்களே, நம்ம மனசு நேரம் அவங்க வீட்டுக்கு போயிடும். இவன் மனசு இப்போதான் நான்வெஜ் சாப்பிட்டு வராரு. இவரு ஸ்ட்ரென்த்தான சாப்பாடு சாப்பிட்டு கூழை பார்த்தோன்னே கண்ட்ரோல் பண்ண முடியல. என்ன பண்றான்? சேஷ்ட புத்திர பாகத்தையும் ஆசீர்வாதத்தையும் அவன் என்ன பண்றானா அர்த்தமா என்பான். அதனால எல்லா ஆசீர்வாதத்தையும் இழந்து. ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆதாம் ஏவாளை பத்தி நமக்கு தெரியும். ஆதாம் ஏவாளை பத்தி தெரியும். செல்ஃப் கண்ட்ரோல் இல்ல. ஆண்டவர் சொல்றாரு, இந்த கனியை புசிக்காத. அவன் என்ன பண்றான்? செல்ஃப் கண்ட்ரோல் இல்ல. என்ன இல்லைங்க? அந்த செல்ஃப் கண்ட்ரோல் இல்லாதனால, கவனிங்க, அந்த ஸ்பிரிட்ல ஒரு கண்ட்ரோல் இல்லாதனால பூமிக்கே அவங்க சாபத்தை வாங்கி கொடுத்ததை நம்ம பார்க்க முடியும். இன்னைக்கு சபைக்கு கர்த்தர் சொல்ற ஆலோசனை இதுதான். உங்களுக்குள்ள எனக்குள்ள எல்லாத்துலயும் செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கணும். போதும்னு சொல்லணும். உங்க இருதயத்துக்கு நீங்க சொல்லணும் போதும், உங்க பார்வைக்கு சொல்லணும் போதும், உங்க சிந்தனைக்கு சொல்லணும், உங்க பேச்சுக்கு சொல்லணும் போதும். சிலர் பாருங்க மணிக்கணக்கா உட்காந்து பேசுவாங்க, என்ன பேசுறாங்க தெரியாது, அப்பவும் அவங்களுக்கு திருப்தியா இருக்காது. இன்னும் கொஞ்ச நேரம் உட்காந்து பேசுவாங்க, பேசினே இருப்பாங்க. பாருங்க, இன்னைக்கு ஆண்டவர் எல்லாத்துக்கும் போதும்னு சொல்லுங்கன்ற. ஆமே, ஒரு கண்ட்ரோல் இருக்கட்டும்னு கர்த்தர் சொல்றார். ஆமேன்னு சொல்லுங்க சத்தமா. அல்லேலூயா.
அல்லேலூயா. செல்ஃப் கண்ட்ரோல் ரொம்ப முக்கியம். ஆமென், ஆமென். சரி, என்ன கவனிங்க. ஒரு 3 காரியத்துல இந்த செல்ஃப் கண்ட்ரோல் வேணும்னு கர்த்தர் சொல்றார். ஒரு 3 காரியம் என்னென்னா, நிறைய எடுத்துட்டு வந்தேன், சொல்ல டைம் இல்லை, அதனால கொஞ்சம் நான் வேகமாக போகிறேன். ஒரு 3 காரியம் எது அதில் செல்ஃப் கண்ட்ரோல் நம்ம வாழ்க்கையில் இருக்கணும். முதல் காரியம் என்னன்னா, பர்சனல் லைஃப்ல இருக்கணும். ஆமென். சத்தமா சொல்லுங்க, எதில் இருக்கணும்? தனிப்பட்ட வாழ்க்கையில உங்களுக்குள்ள ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கணும். சிம்சோன் பயங்கர பக்திமான், ஆண்டவரால பயங்கரமா பயன்படுத்தப்பட்ட பாத்திரம். ஆனா அவருக்கு வாய்ப்பு கிடைச்சா பாவத்தை செஞ்சிருவார். ஆமென். வாய்ப்பு கிடைச்சா பாவத்தை செஞ்சிருவார். நம்ம எப்படிப்பட்ட சுபாவத்தில் இருக்கிறோம்? உங்க பர்சனல் லைஃப்ல 4 செவத்துக்குள்ள நீங்க பரிசுத்தமா இருக்கிறீங்களா? வாய்ப்பு கிடைக்கும் போது பாவத்தை செய்யறவங்களா இருக்கிறீங்களா? உங்க பர்சனல் லைஃப்ல நீங்க வாய்ப்பு கிடைக்கும் போது பாவத்தை செய்கிறவங்களா இருப்பீர்களானா, நீங்க நல்லா பாடலாம், நீங்க நல்லா துதிக்கிறவங்களா இருக்கலாம், நீங்க நல்லா கொடுக்கிறவங்களா இருக்கலாம், தேவனுக்காக எதனா ஒன்று செய்யணும் வைராக்கியமா இருக்கிறவங்க. ஆனா உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது ஏதோ ஒரு பாவத்தை செய்றீங்கன்னா, உங்க மேல இருக்கிற தேவனுடைய பாதுகாப்பு போயிடும். சிம்சோன் தேவனால் வல்லமையா பயன்படுத்தப்பட்டவன். ஒரு முறை எங்க போறான்? திம்னாத்துக்கு போறான். இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கா போறான். ஆண்டு சொல்லுங்கிறது, வேணாப்பா வேணாப்பா, நீ வல்லமையா பயன்படுத்தப்படுற பாத்திரம்பா சொல்லே இருக்கிறார். ஒரு இடம் வந்துச்சு, தெலீலால் கிட்ட போறான். தெலீலால் கிட்ட போனோடனே அவனை ஏமாத்துறது இவன் தெரிஞ்சும் கூட அவகிட்ட திரும்ப 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 வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் தப்பு செஞ்சுட்டே இருக்கிறான். கடைசியா ஒரு முறை வந்தது, அவனை மொட்டை அடிச்சிட்டாங்க. மொட்டை அடிச்சுட்டு தெலீலால் சொல்றா, சிம்சோனே, நியாயாதிபதிகள் 16 நினைக்கிறேன், எடுக்க வேண்டாம். சிம்சோனே, பெலிஸ்தியர் உன்மேல் வந்து விட்டார்கள். இவன் என்ன பண்றான்? நான் பழைய மாதிரி எழுந்து உதறி தள்ளி போவேன். எழுந்தான் பாருங்க, பெலிஸ்தியர் அவனை பிடிச்சி அவன் கண்ணை பிடுங்கிட்டாங்க. வசனம் சொல்லு, கர்த்தர் அவனை விட்டு விலகினதை கூட அவன் அறியாது இருந்தான். வசனம் சொல்லு. உங்க பர்சனல் லைஃப்ல எப்படி இருக்கிறீங்க? செல்ஃப் கண்ட்ரோலோடு இருக்கிறீங்களா? இல்ல வாய்ப்பு கிடைக்கும் போது பாவத்தை செய்யறவங்களா இருக்கிறோமா? சின்ன சின்ன பாவம் தான் பெரிய பிரச்சனைக்கான ஆரம்பம். ஆமே. ஒரு பெரிய குடம் பால் இருக்குது, ஒரு சொட்டு விஷத்தை அதை கலங்க. ஒரு சொட்டு தானே பிரதர், பரவாயில்ல குடிச்சிக்கலாம், குடிப்பீங்க? சொல்லுங்க. நீங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க உங்க மனசுல என்ன தெரியுமா சொல்றீங்க? சின்ன தானங்க. சிலருக்கு உணர்வே இல்லாத அளவுக்கெல்லாம் இருக்கிறாங்க. நம்ம செய்யறது தப்புன்னு தெரியாத அளவுக்கெல்லாம் தப்பு செய்யறவங்களா இருக்கிறாங்க. இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் ரொம்ப தெளிவா பேசுறாரு. உங்க லைஃப்ல நீங்க கர்த்தருக்காக பயன்படுறது உண்மை, கர்த்தருக்காக செய்கிற காரியங்கள் உண்மை, நீங்க ரட்சிக்கப்பட்டது உண்மை, நீங்க கர்த்தருக்காக வர்றது உண்மை. ஆனா உங்க லைஃப்ல, உங்க பர்சனல் லைஃப்ல வாய்ப்பு கிடைக்கும் பொழுது நீங்க பாவத்தை செய்கிறவங்களா இருப்பீர்களானால் உங்க மேல இருக்கிற தேவனுடைய பாதுகாப்பு போயிடும். கர்த்தர் சொல்றார். 3 இடம், 3 ப்ராப்ளம். சொல்லுங்க. 1, உங்க பர்சனல் லைஃப் ப்ராப்ளம் என்ன தெரியுமா? தேவனுடைய பாதுகாப்பு போயிடும். 2வது இடம் உங்க ஃபேமிலி. எல்லாம் சொல்லுங்க. குடும்பம். குடும்பம் எதற்கு தெரியுமா அடையாளமா பைபிள் சொல்லுது? 128வது சங்கீதத்தில் சொல்லுது. எடுக்க வேணாம், நான் டைம் இல்லை எனக்கு. கவனிங்க. தோட்டத்துக்கு அடையாளப்படுத்துது ஒரு ஃபேமிலியை. மனைவி எப்படி இருக்கிறாங்க? ஒலிவ மர கனித்தரும் திராட்சை கொடியை போல் இருக்கு. பிள்ளைங்க பந்தியை சுற்றில ஒலிவ மர. ஆமா, கவனிங்க. இந்த மாதிரி ஃபேமிலிய, குடும்பத்தை எதற்கு வேதம் ஒப்பிடுதுன்னா, அந்த தோட்டத்துக்கு ஒப்பிடுது. ஒரு தோட்டத்துக்கு ரொம்ப முக்கியம் எது தெரியுமாங்க? அந்த வேலி. கவனிங்க. எபேசியர்ல வசனம் சொல்லுகிறது, மனைவியானவள் தன் புருஷனுக்கு என்ன பண்ணிருக்கணும்னா கீழ்ப்படிந்து நடக்கணும். பிரதர், எவ்வளோ அன்பு காட்டுறோம் பிரதர், அவர் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறார் பிரதர். ஏன் தெரியுமா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு? புருஷனுக்கு அன்புன்றது என்ன தெரியுமா? நீங்க கீழ்ப்படுகிறது. கம்ப்யூட்டர்ல அது என்ன பண்ணுமா? கம்ப்யூட்டரு நீங்க எதை கொடுத்தாலும் அது என்ன பண்ணுமா? கோடா எடுத்துக்கும். எப்படி எடுக்குங்க? அதுக்கு உள்ள இன்புட்டா போகும்போது எப்படி போகும்னா கோடா உள்ள போகும். போய் அது என்ன பண்ணுமா? நீங்க என்ன விரும்புறீங்களோ அதை கன்வெர்ட் பண்ணி கொடுக்குமா.
நீங்க புருஷனுக்கு கீழ்ப்படுகிறீங்க பாருங்க, அவர் சொல்றதுக்கெல்லாம் ஒபே பண்றீங்க பாருங்க, அத அவர் எப்படி எடுத்துப்பார்னா லவ்வா எடுத்துப்பார். புருஷர்களுக்கு மனைவிகள் கீழ்ப்படுகிறது தான் அன்பு. ஆமென். இது தவறும் பொழுது என்ன ஆகும் தெரியுமா? இந்த ஸ்பிரிட் இந்த ஸ்பிரிட் என்ன ஆகுதுன்னா லைட்டா தடுமாறும். ஆமென். புருஷர்களை பார்த்து சொல்றாரு, புருஷர்களே உங்க மனைவியிடத்துல நீங்க எப்படி இருக்கணும்னா அன்பா இருக்கணும்ன்ற. அன்பு. மனைவிங்க என்ன தெரியுமா எதிர்பார்ப்பாங்க? இங்க பாருங்க, 10,000 ரூபாய் சேலை, அதுக்கப்புறம் என்னது நகை, 1,00,000 ரூபாய் நகை, அதெல்லாம் அவங்க எதிர்பார்க்கறது இல்லை. அவங்க எதிர்பார்க்கறது என்ன தெரியுமா? புருஷங்கிட்ட இருந்து ஒரு அக்கறையான 4 வார்த்தை வராதா? இன்னைக்கு ஃபுல்லாக துணி துவச்சிருப்பாங்க, சாமானம் கழுவிருப்பாங்க, உங்களை பராமரிச்சிருப்பாங்க, குழந்தைய பராமரிச்சிருப்பாங்க, ஏதோ பண்ணியிருப்பாங்க. இன்னைக்கு ஃபுல்லாக பயங்கர கஷ்டத்தோடு பத்துட்டு இருப்பாங்க, டயர்டாக பத்துட்டு இருப்பாங்க. புருஷன் வந்த உடனே ஒரு 4 வார்த்தை நல்லா அன்பா பேசணும். என்னடமா படுத்துட்டு இருக்கிற, என்னாச்சு, ஒரு அன்பான ஒரு 4 வார்த்தை பேசணும்னு தான் எதிர்பார்க்குறேன். அவங்க எதிர்பார்க்கறதெல்லாம் என்னதுன்னா அன்பு. இது குறையும் பொழுது என்ன ஆகும்னா அந்த செல்ஃப் கண்ட்ரோல் தடுமாற ஆரம்பிக்கும். இந்த அன்பை வேற எங்கேயோ தேட ஆரம்பிப்பாங்க. ஆமே. சபைக்கு நான் சொல்லுவேன், மனைவிமார்களுக்கு நான் சொல்லுவேன், உங்க கணவருக்கு நீங்க கீழ்ப்படிந்து நடக்கணும். கர்த்தருக்கு நீங்க கீழ்ப்படிக்கிறது போல எல்லா காரியத்திலையும் சபை மனைவிகள் புருஷருக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஆமே. சத்தமா சொல்லுங்க. புருஷர்களுக்கு நான் சொல்லுவேன், உங்க மனைவியினிடத்துல நீங்க அன்பு கூற வேண்டும். ஆமே. வேலைக்காரி மாதிரி நடத்தக்கூடாது மனைவிய. அவங்க நம்மள பாதி. ஆமே. சொல்லுங்க. உங்களை நீங்க நேசிக்கிறது போல உங்க மனைவியை நீங்க நேசிக்கணும். அவங்கள வேலைக்காரி மாதிரி நம்ம நடத்தி, நான் யார் தெரியுமா, என் ஃபேமிலி என்ன தெரியுமா, நான் எங்கிருந்து வந்தேன் தெரியுமா, என் வேலை என்ன தெரியுமா, என் சம்பாத்தியம் என்ன தெரியுமா அப்படின்னா அதெல்லாம் நீயே வச்சுக்கோ, ஒன்றும் பண்ண முடியாது. குப்பை தான் அது. வேலி போயிடும். வேலி போயிடுச்சுன்னா எதிராளி உள்ள ஈஸியா நுழைஞ்சிருவான். ஆதாம் ஏவாள் கிட்ட ஆண்டவர் என்ன சொன்னார்னா, நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போனாரா இல்லைங்களா? இந்த அம்மா என்ன பண்ணுது, போய் சர்பத்தோட டீல் பண்ணுது. என்ன சர்பம் நல்லா இருக்குதுயா, அந்த டைமை புருஷனோட ஸ்பெண்ட் பண்ணியிருக்கணுமா என்னங்க? ஆமா தானே? இந்த அம்மா எங்க போய் பேசிட்டு இருக்குது? பிரச்சனை வந்துச்சா இல்லையா? வேலி போயிடுச்சு, வேலையே போயிடுச்சு அவங்களுக்கு. ஃபேமிலியில நம்ம ரொம்ப ஜாக்கிரதை. பிள்ளைங்களை கோவப்படுத்தக்கூடாது. பெற்றோர் அவனுக்கு எதனா ஒன்று பிடிக்கலையா விட்டுருங்க, விட்டு பிடிக்கலாம். அவனை டார்ச்சர் பண்ணி நீங்க நினைக்கிறது பிள்ளைங்க செய்யணும்னு எதிர்பார்க்காதீங்க, கோபப்படுத்தாதீங்க. மேக்சிமம் பிள்ளைகளுக்கு நான் சொல்லுவேன், உங்க பெற்றோரை கனம் பண்ணுங்க, கனம் பண்ணணும். இதெல்லாம் குடும்பத்துல மிஸ் ஆகும் போது என்ன ஆகுதுன்னா, அந்த குடும்பம் என்கிற அந்த குடும்பத்துக்குள்ள வேலி இல்லாம போகுது. துஷ்ட மிருகங்கள் என்ன ஆகுதுன்னா உள்ள நுழைய ஆரம்பிக்குது. தேவையில்லாத ஆலோசனைகளை குடும்பத்துல கொடுக்குது. அதனால குடும்பத்துல ஒரு பெரிய பிரச்சனை, போராட்டம், வேலி இல்லாம போற தன்மை குடும்பத்துல உண்டாகுது. ஆமே. குடும்பத்தை ரொம்ப ஜாக்கிரதையா நம்ம பார்த்துக்கணும். ஆமீன் சொல்லுங்க. நிறைய டைமை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஸ்பெண்ட் பண்ணுங்க. பிள்ளைகளோட டைம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுங்க. எப்போ பார்த்தாலும் வேலை. நம்ம ஊரில் நான் சொல்ல, நீங்கள் டவுன்லலாம் போங்க, ஒரே ஒரு குழந்தை பெற்றுப்பாங்க. ஒன்னே ஒன்று பெற்றுட்டு இவரும் வேலைக்கு போயிடுவார், அந்த அம்மா வேலை. அது பாவம் அனாதியா தெரிஞ்சிட்டு இருக்கோம். அன்பு யாருன்னா காட்டுவாங்களான்னு, சோறு யாருன்னா போடுவாங்களான்னு அது பாட்டுக்கு போயிட்டுருக்கும் பாருங்க. எவ்வளோ சம்பாதிச்சாலும் அவங்களுக்கு அந்த கண்ட்ரோல் இல்லாதனால இன்னும் சம்பாதிக்கணும், இன்னும் சம்பாதிக்கணும், இன்னும் சேர்க்கணும். யாருக்கு சேர்க்குற? இந்த பிள்ளையே பாழா போயின்னு இருக்குது. நான் சொல்லுவேன் பெற்றோருக்கு, தயவுசெய்து 2 குழந்தைய பெற்றுக்கிறவங்களாம் ஒன்னே ஒன்று பெற்றுக்காதீங்க. 1 2 கூட 3 கூட பெற்றுங்க, 4 கூட பெற்றுங்க, தப்பு இல்லை. ஆமைன்னு சொல்லுங்க. குடும்பத்தை நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவ குடும்பத்தில் தான் டிவோர்ஸ் ஆகுது. நிறைய கிறிஸ்டியன்ஸ் தான் டைவர்ஸ் பண்றாங்க. அவங்களுக்கு பைபிள் நல்லா தெரியுது, அவங்களுக்கு கர்த்தரை நல்லா தெரியுது, ஆனா குடும்பத்தை அவங்க சரியா நடத்தாதனால என்ன ஆகுதுன்னா, இந்த அம்மா அங்கிருந்து வராத அன்பை வேற யாருன்னா காட்டுவாங்களான்னு இந்த அம்மா பாவம் வழி விலைக்கு போயிடுது. இவருக்கு யாருன்னா இந்த அம்மா கீழ்ப்படியாதனால கீழ்ப்படுகிற ஆளா இவரு கண்ணு போகுது, எங்கெங்கயோ அலையுது.
கண்ட்ரோல் இல்லாமல் போயினுக்குது. நீங்க கர்த்தர் சொல்றார், குடும்பத்தில் ஒரு கண்ட்ரோல் இருக்கணும். உங்க மனைவி தவிர வேற எதையும் பார்க்கக்கூடாது. ஆமேன், ஆமேன் சொல்லுங்க. உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த மனைவியோடு, உங்க இளவயதின் மனைவியோடு நீங்க சந்தோஷமா இருக்கணும். உங்க புருஷர், உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த புருஷனோட நீங்க சந்தோஷமா இருக்கணும். ஆமீன் சொல்லுங்க. உங்களுக்கு கொடுத்த பிள்ளை செல்வங்களோடு நீங்க எப்படி இருக்கணும்? நான் சந்தோஷமா இருக்கணும். அவங்களோட நிறைய ஸ்பெண்ட் பண்ணுங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய டைமை கொடுங்க. அவங்களுடைய உணர்ச்சிக்கு நீங்க இடம் கொடுங்க. பிள்ளைங்க எதனாலும் சொல்றாங்களா கேளுங்க. பெற்றோர் சொல்றதா பிள்ளைங்க கேட்கணும்னு நினைக்காதீங்க எப்பவுமே. சில நேரங்களில் பிள்ளைகளுடைய ஆலோசனைக்கு நீங்க இடம் கொடுங்க. இடம் கொடுத்து அவங்களுடைய ஆலோசனை கேளுங்க. சரி பண்ணலாம் பண்ணலாமாக சொல்லுங்க. அவங்க நாளைக்கு உங்களை அப்பதான் ஆனர் பண்ணுவாங்க. நீங்க உங்க அதிகாரத்தெல்லாம் குட்டி குழந்தைங்க மேல காமிச்சீங்கன்னா அவங்கன்னா நாளைக்கு மதிக்க மாட்டாங்க. இன்னைக்கு பயந்து சுபாவத்தோடு இருப்பாங்க. நாளைக்கு வளர என்ன ஆயிடும்னா மதிக்காம போயிடுவாங்க, வேலி போயிடும். ஆமே சொல்லுங்க, வேலி போயிடும். மூணாவது இடம் பப்ளிக் பிளேஸ். எல்லாம் சொல்லுங்க. முதல் இடம் என்னன்னு சொல்லுங்க? பர்சனல் லைஃப், உங்க ரகசிய வாழ்க்கை, அந்தரங்க வாழ்க்கையில ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா தேவனுடைய பாதுகாப்பு உங்க மேல இருக்கும். அப்படி செல்ஃப் கண்ட்ரோல் இல்லாம இருந்தீங்கன்னா தேவனுடைய பாதுகாப்பு உங்களை விட்டு போயிடும். இளையகுமாரனுக்கு போனது போல, ஆதாம் ஏவாளுக்கு போனது போல நம்ம லைஃப்ல என்ன ஆயிடும்னா தேவனுடைய பாதுகாப்பு, சிம்சோன் வாழ்க்கையில அந்த தேவனுடைய பாதுகாப்பு இல்லாமல் போயிடுச்சு பாருங்க. அது மாதிரி நம்ம வாழ்க்கையில போயிடும். ரெண்டாவது, ஃபேமிலி லைஃப்குள்ள நம்ம என்ன பண்ணுங்க? இந்த செல்ஃப் கண்ட்ரோலை கொண்டு வரணும். ஆமே, என் மனைவி, என் பிள்ளைங்க, என் குடும்பம் அப்படின்றதுல நீங்க எப்படி இருக்கணும்னா உறுதியா இருக்கணும். ஆமே, ஆஃபீஸ் போறீங்க, யாருன்னா காஃபி சாப்பிட கூடுவாங்க, அங்க போயிடக்கூடாது சிரிச்சுனே நம்ம. ஆமே சொல்லுங்க. நம்ம மனைவி அழகா இல்லைங்க, அவங்க பாருங்க அழகா இருக்கிறாங்க அப்படின்னு அவங்கள பார்த்துன்னு பல்லுச்சுனே நம்ம போயிடக்கூடாது. ஆமே, ஃபேமிலி லைஃப்ல ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கணும். ஆமே சத்தமா. மூணாவது, பப்ளிக் பிளேஸ்ல ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கணும். பப்ளிக் பிளேஸ் என்னன்னா வேலை ஸ்தலங்கள், நம்ம போற எல்லா பப்ளிக்கா நம்ம போற எல்லா இடமும், ஊரா இருக்கலாம், சமுதாயமா இருக்கலாம், மார்க்கெட்டா இருக்கலாம், வேலை ஸ்தலங்களா இருக்கலாம், இங்க எல்லாத்தையும் நம்ம ஒரு செல்ஃப் கண்ட்ரோலோட நடக்கணும். ஒரு வேலைக்கு போறீங்க, அந்த வேலையில உங்ககிட்ட உண்மை இல்லை, சொல்றதை செய்ய மாட்டேங்கிறீங்க, சோம்பேறியா இருக்கிறீங்க, ஏமாத்துறீங்க, திருடுறீங்க, எல்லாத்தையும் ஒருத்த பார்க்கறான்னு வச்சுங்களேன், அது என்ன ஆகும் தெரியுமா? உங்களை தேவனை விட்டு பிரிச்சிடும். பேதுருங்க தேவனோடு கூடவே இருக்கிறார். பேதுரு இப்போ இயேசுவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்போ போய் பப்ளிக் பிளேஸ்ல அவர் என்ன பண்றாரு? டீல் பண்றாரு. இப்போ பப்ளிக் பிளேஸ்க்கு போறாரு. அங்க ஒருத்தர் கேட்கிறாரு, பேதுரு, நீ பேதுரு தானே? உன்னை பார்த்தா பேதுரு மாதிரியா இருக்கு. யார் சொன்னது? நல்லா போய் பாருப்பா, நான் என் பேர் பீட்டர்லாம் இல்லை அப்படின்றார். உனக்கு இயேசு நல்லா தெரியும் தானே? இயேசுவா? யாரு? அதாங்க அடிச்சுனுக்குறாங்களா அவரா? முன்ன பின்ன நான் பார்த்த மாதிரி தெரியலையே, யாரோ இழுத்துன்னு வந்தாங்க, பாவம் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களேன்னு கூட வந்தேன் அப்படின்றார். உடனே ஒரு அம்மா வருது, அந்த அம்மா பார்க்குது, ஏங்க உங்களை நான் இயேசுவோட பார்த்துருக்கிறேனே. அவர் சொல்றாரு, எனக்கு இயேசுன்னு யாரும் தெரியாது, சத்தியமா தெரியாதுன்னு சத்தியம் வேற பண்றாரு. ஆமே, என்னாச்சு தெரியுமா? பேதுரு லைஃப்ல தேவனோட இருந்த அந்த உறவை துண்டிச்சிச்சு. ஒரு பெரிய குற்றமான சாட்சி வந்துச்சு. இதே மாதிரிதான் யூதாஸ் காரியத்துக்கு வந்துச்சு, செத்துட்டான். தேவன் விட்டு நிரந்தரமா போயிட்டான். பேதுருக்கு இதே பிரச்சனை வருது. என்ன ஆகுதுன்னா, பரிசுத்த ஆவியானவர் அவர் என்ன பண்றாரு? தேட்டர் இயேசு உயிர் தெழுந்த பிறகு முதல்ல பீட்டரை போய் மீட் பண்றாரு, பர்சனலா மீட் பண்றாரு. அது சுவிசேஷத்தில் இருக்காது, நிருபத்தில் இருக்கும். நிருபத்தில் எழுதி வச்சிருப்பாங்க. பர்சனலா போய் பேதுரை மீட் பண்றாரு. அப்போ அவருக்குள்ள இருந்த அந்த குற்ற மனசாட்சி என்ன பண்ணலைங்க, நான் திரும்பவும் ஊழித்து விட்டு போயிடுறேன்னு போறாரு. திரும்ப ஊழித்து விட்டு திரும்பவும் போய் பேதுருவை மீட் பண்ணி, திபேரியா கடற்கரையில மீட் பண்ணி, பேதுருவே நேசிக்கிறியாப்பா, என் மேல அன்பா இருக்கிறியா அப்படின்னு கேட்டு அவனுக்கு உணர்த்தி, அவனை ஆண்டவர் மன்னிச்சதை அவனுக்கு நிரூபிச்சு காமிச்சு அவனை திரும்ப ஊழித்து கொண்டு வரார். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். பப்ளிக் பிளேஸ்ல நம்ம செல்ஃப் கண்ட்ரோலோட இல்லை அப்படின்னா தேவனுடைய உறவை அது என்ன பண்ணிடும்னா துண்டிக்கும். ஆமேன், ஆமேன். 3 காரியத்தை சொன்னேன். 3 இடம், 3 பிரச்சனை.
முதல் இடம் பர்சனல் லைஃப். சொல்லுங்க. வெளியில நீங்க நல்லவங்களை போலவே இருக்கலாம், உங்க பர்சனல் லைஃப், உங்க அந்தரங்க வாழ்க்கை எப்படி இருக்கு? வாய்ப்பு கிடைக்கும் போது தப்பு செய்யறவங்களா இருந்தீங்கன்னா, கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கிறீங்கன்னா தேவனுடைய பாதுகாப்பு போயிடும். கண்ட்ரோலோடு இருக்கணும். ரெண்டாவது, ஃபேமிலி லைஃப்குள்ள அன்கண்ட்ரோலோடு நம்ம இருப்போமானால் அது ஃபேமிலிக்குள்ள இருக்கிற அந்த வேலையை எடுத்து போடும். மூணாவது, மனுஷங்க உள்ள வர ஆரம்பிச்சிருவாங்க. அது நம்முடைய குடும்பத்துக்குள்ள குழப்பத்தையும் பிரச்சனைகளையும் கொண்டு வரும். ஆமென், ஆமென். மூணாவது இடம் பப்ளிக் பிளேஸ். நம்ம எந்த பப்ளிக்ல போனாலும் நம்ம எப்படி இருக்கணும்னா செல்ஃப் கண்ட்ரோலோட நடக்கணும். ஆமென். நம்ம கர்த்தருடைய பிள்ளைங்கன்றதை நிரூபிச்சுட்டே இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. அப்படி இருக்கும் பொழுது என்ன ஆகும்னா தேவனோடு கூட இருக்கிற அந்த உறவு நீடித்துட்டே இருக்கும். ஆமென். இல்லைன்னா நமக்குள்ள ஒரு பெரிய குற்ற மனசாட்சி வந்துடும். ஐயோ நான் தப்பு செஞ்சுட்டேன், தேவனுக்கு விரோதமான பாவம் செஞ்சேன். அந்த குற்ற மனசாட்சி என்ன ஆகும்னா தேவனை விட்டு நம்மளை பிரிச்சிடும். ஆமென். சத்தமா சொல்லுங்க. ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லி முடிச்சிட்டுமா? ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லி முடிச்சிட்டுங்களா? இந்த செல்ஃப் கண்ட்ரோல் எப்படி பிரதர் வரும்? எப்படி பிரதர் நாங்கள் எவ்வளோ முயற்சி பண்றோம், முடியல. நாங்க பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறோம், பார்த்துறோம். பேசக்கூடாதுன்னு நினைக்கிறோம், பேசுறோம். நினைக்க கூடாதுன்னு நினைக்கிறோம், நினைச்சிடறோம். தவறிடுறோம் பிரதர். என்ன பண்றது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, உங்களால் அது கூடாது, ஆவியானவரால் மட்டும்தான் கூடும். ஆமென். நீங்களும் நானும் ஆவியானவரை சார்ந்து கொள்ளும் பொழுது அந்த கண்ட்ரோல் நமக்குள்ள வரும். ஆமென். சத்தமா சொல்லுங்க. ஒரு முறை என்ன கவனிங்க. சாலமோன் தேசத்தை ஆட்சி செய்யறாரு. அவனுக்குள்ள செல்ஃப் கண்ட்ரோல் இல்லாததுனால கர்த்தர் சொல்லிட்டாரு, நான் உன்னை எத்தனையோ முறை வந்து உன்னை எச்சரித்து நீ என்ன பண்ணல, திருந்தல. அதனால நான் என்ன பண்ண போறேன்னா தேசத்தின் ராஜ்யங்களை தாவீது நிமித்தமா, அவனுடைய குடும்பத்துல ஒரு ராஜா இருப்பாங்க, ஆனா நான் என்ன பண்ண போறேன்னா தேசத்தை ரெண்டா பிரிக்க போறேன்னு சொல்லி அங்க ஒரு பெரிய பிரச்சனை வருது பாருங்க. சாலமோன் ஆட்சி காலத்துல தாவீது நிமித்தமா அதை செய்யாம சாலமோனுடைய மகன் காலத்துல என்ன நடக்குதுன்னா தேசம் ரெண்டா பிரியுது. ஆமென். இஸ்ரவேல் என்கிற சமஸ்த சாம்ராஜ்யம் 12 கோத்திரம் இப்ப ரெண்டா பிரியுது. 10 கோத்திரம் இஸ்ரவேலா பிரியுது, மீதி இருக்கிற 2 கோத்திரம் யூதேயாவா என்ன ஆகுதுன்னா பிரியுது. என்ன கவனிங்க. இந்த இஸ்ரவேல் 10 கோத்திரம் இருந்துச்சு பாருங்க, இது செல்ஃப் கண்ட்ரோல் இல்லாததுனால, தேவனுக்கு பயப்படாததுனால கர்த்தர் அதை என்ன பண்றாருன்னா அசீரியர்கள் கிட்ட பிடிச்சு கொடுத்துறாரு. அதை பார்க்குது யூதேயா. இதுக்கும் என்ன இல்லை தெரியுமா? பாவம், விக்கிரக ஆராதனை, செல்ஃப் கண்ட்ரோல் இல்ல. கர்த்தர் சொல்றாரு, அங்க பாரு இஸ்ரவேலை 10 கோத்திரத்தை பாரு, அது வந்து தேவனுக்கு பயப்படாதனால, அதுக்குள்ள அந்த அதோடைய ஸ்பிரிச்சுவல்ல அந்த ஸ்பிரிட்ல கண்ட்ரோல் இல்லாதனால அசீரியர்கிட்ட பிடிச்சி கொடுத்துட்டேன். இப்போ நீ அப்படி பண்ணாதன்னு சொல்ல 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 யூதேயாவும் அப்படியே பண்ணுது. பாபிலோன் சாம்ராஜ்யத்துக்கிட்ட கர்த்தர் பிடிச்சி கொடுக்குறார். என்ன கவனிங்க. பாபிலோன் சாம்ராஜ்யம் வந்து என்ன பண்ணுதுன்னா, பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் இஸ்ரவேலை பிடிக்கும் பொழுது என்ன பண்றான்னா அலங்கத்தை இடிச்சு நொறுக்கி சுட்டெரிச்சு, அதனுடைய வாசல்கள் எல்லாத்தையும் சுட்டெரிச்சு, தேவாலயத்தை சுட்டெரிச்சு, அங்க இருக்கிற பொண்ணு பொருள் எல்லாம் எடுக்கிறார். அங்க இருக்கிற ஜனங்களை எல்லாம் அடிமையா பிடிச்சிட்டு போயிறார். ஆமென், ஆமென் சொல்லுங்க. இப்ப நாட்கள் செல்லுது. நாட்கள் செல்ல உடனே நெகேமியா காலம் இப்ப வருது. எல்லாம் சொல்லுங்க, யார் காலம்? நெகேமியாவின் காலம் வருது. நெகேமியா எடுத்துங்க எல்லாரும், நம்ம அதை மட்டும் வாசிச்சு முடிச்சிடலாம். எப்படி பரிசுத்த ஆவி நம்ம வாழ்க்கையில உதவி செய்வார்னு சொல்லிடுறேன். 1வது வசனத்தை வாசிங்க. நெகேமியா 1:1 நானே படிக்கிறேன். அகல்யாவின் குமாரனாகிய நெகேமியாவின் நடபடிகள் 20ஆம் வருஷம் கிஸ்லேவ் மாதத்தில் நான் சூசான் என்னும் அரண்மனையில் இருக்கும்போது சம்பவித்தது என்னவென்றால், என் சகோதரரில் ஒருவனாகிய ஆனானியும் வேறே சில மனுஷரும் யூதாவிலிருந்து வந்தார்கள். அவர்களிடத்தில் நான் சிறையிருப்பில் மீண்டு தப்பின யூதரின் செய்தியையும் எருசலேமின் செய்தியும் விசாரித்தேன் அப்படின்றார். கவனிங்க, என்ன நடக்குதுன்னா, நெகேமியா இவங்களாம் யாருன்னா சின்ன வயசுல அடிமையா வந்துட்டாங்க பாபிலோனுக்கு. இப்போ நெகேமியாவை கர்த்தர் உயர்த்தி அவன் என்ன பண்றான்னா ராஜாவுக்கு பாடபாத்திரக்காரனா வைக்கிறார். வச்சு அவனை ஒரு உயர்ந்த ஸ்தானத்துல வைக்கிறார். இப்போ யூதேயாவிலிருந்து சிலர் வராங்க. அவங்க கிட்ட நெகேமியா என்ன பண்றான், விசாரிக்கிறார். தேசம் எப்படி இருக்கு, நான் சின்ன வயசுல அங்கிருந்து அடிமையா பிடிச்சிட்டு வரப்பட்டேன், இப்ப தேசம் எப்படி இருக்கு அப்படின்னு விசாரிக்கும் போது அவங்க சொல்றாங்க. 3வது வசனம் பாருங்க. அதற்கு அவர்கள், சிறையிருப்பில் மீண்டவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிக்கப்பட்டதும் அதன் வாசல்கள் அக்னியால் சுட்டெரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள்.
இந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி, பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமான தேவனே அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார். என்ன கவனிங்க, அதாவது எருசலேமில் இருந்து வந்த ஜனங்கிட்ட நெகேமியா விசாரிக்கிறாரு. நெகேமியா கிட்ட வந்தவங்க சொல்றாங்க, அலங்கெல்லாம் இடிக்கப்பட்டுச்சுங்க, தேசம் பாழா போச்சுங்க. ஏன்னா அவங்க செய்த பாவம், அவங்க கண்ட்ரோல் இல்லாம செய்த பாவத்தை நிமித்தமா அலங்கெல்லாம் இடிக்கப்பட்டுச்சுங்கன்னு கேள்விப்பட்ட நெகேமியா சில நாளாய் துக்கித்து அழுது பரலோக தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்றார். ஆமென், ஆமென். இப்ப ராஜாவுடைய அப்பாயிண்டட் டைம் வருது. வந்த உடனே நெகேமியா புறப்பட்டு ராஜாவுடைய பெர்மிஷனோடு கூட எருசலேமுக்கு புறப்பட்டு வந்து அவன் இடிக்கப்பட்ட எல்லா அலங்கத்தையும் கதவுகளோடு கூட அதை கட்டி எழுப்பினான்னு வசனம் சொல்லுகிறது. ஆமென், சத்தமா சொல்லுங்க. 52 நாளுக்குள்ள அலங்கம் கட்டப்பட்டதுன்னு சொல்லப்படுகிறது. ஆமென். நெகேமியாவை பொதுவா இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளப்படுத்துவாங்க. ஆனா ஆண்டவர் எனக்கு அதை நெகேமியாவை யாருக்கு அடையாளப்படுத்தினார்னா பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளப்படுத்தினார். ஆமென். நெகேமியா யாருன்னா பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளம். எல்லாம் சொல்லுங்க, யாருக்கு அடையாளம்? நெகேமியா எப்படி அரண்மனையில் இருந்தாரோ, ராஜா சமூகத்தில் இருந்தாரோ, ஆவியானவரும் பரலோகத்தின் பிதாவின் சமூகத்தில் இருந்தார். இயேசு நம்முடைய பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாள் உயிர் தெழுந்து பரலோகத்துக்கு போனார்ல. பரலோகத்துக்கு போனோடனே பரிசுத்த ஆவியானவர் விசாரிக்கிறாரு ஏசப்பா கிட்ட, எப்படிங்க இருக்கிறாங்க ஜனங்களாம் அப்படின்னு கேட்டோடனே அவர் சொல்றாரு, இயேசு கிறிஸ்து என்னையே அடிச்சு போட்டாங்கப்பா, என்னையே கொலை பண்ணிட்டாங்க, அலங்கெல்லாம் அவங்களுக்கு ஸ்ட்ராங்கா இல்லை, அன்கண்ட்ரோல்டா இருக்கு அப்படின்னு பரிசுத்த ஆவியானவர் பிதாவின் டைம்காக வெயிட் பண்றார். ஆமென், சொல்லுங்க. ஹோலி ஸ்பிரிட் பிதாவின் டைம்காக வெயிட் பண்றார். அந்த டைம் வந்த உடனே பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் பலமா தம்முடைய ஜனங்கள் மேல இறங்கினார். ஆமென். இடிக்கப்பட்ட அலங்கெல்லாம் எப்படி நெகேமியா கட்டி எழுப்பினாரோ அதே போல இன்றைக்கு உங்க வாழ்க்கையும் என் வாழ்க்கையும் கர்த்தர் கட்டி எழுப்பி கொண்டிருக்கிறார். ஆமென், ஆமென். நெகேமியாவை போல பரிசுத்த ஆவியானவர் நம்ம வாழ்க்கையில செயல்படுகிறவராக இருக்கிறார். ஆமென். அப்ப நம்ம ஒண்ணு பண்ணணும், இந்த பரிசுத்த ஆவியானவர் உதவிக்கு கேட்கணும். இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்ம சார்ந்து கொள்ளணும். சார்ந்து கொள்ளும் பொழுது இந்த செல்ஃப் கண்ட்ரோல் நமக்குள்ள வரும். அல்லேலூயா. நம்ம எல்லாம் முழங்கால் படிடலாமா? நம்ம எல்லாம் முழங்கால் படிடலாமா? முழங்கால் படிட்டு கண்களை மூடி எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இன்னைக்கு நாங்க இந்த சபையை விட்டு வெளியே போகும்பொழுது இந்த ஆவியானுடைய துணையோடு கூட இந்த செல்ஃப் கண்ட்ரோலோடு கூட நாங்க வெளியே போகணும்ப்பா. நீங்க எந்த காரியத்துல கண்ட்ரோல் இல்லாம இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஒருவேளை சாப்பாட்டுக்கு நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாம இருக்கலாம். ஒருவேளை பணத்தை பார்க்கும் பொழுது பண ஆசையில் நம்ம கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கலாம். பொருள் ஆசையில் கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கலாம். சிலருக்கு புடவை மேலே கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கும். சிலருக்கு நகை மேலே கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கும். சிலர் பணத்து மேலே கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கும். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எதில் நம்ம என் வாழ்க்கை கண்ட்ரோல் இல்லாமல் இருக்குது? ஒரு நிமிஷம் அப்படியே கண்களை மூடி ஹalleluya ஹalleluya ரியாந்தனரோ எல்லாரும் வசனம் சொல்லுகிறது, நெகேமியா எப்படி 52 நாளுக்குள் அலங்கத்தை கட்டி எழுப்பினானோ அதே போல பரிசுத்த ஆவியானவர் இந்த சபையில உலாவி கொண்டிருக்கிறார். யாரோட வாழ்க்கையிலெல்லாம் அன்கண்ட்ரோல் ஸ்பிரிட் இருக்கிறதோ அதையெல்லாம் கண்ட்ரோலாய் மாற்றும்படி கர்த்தர் உலாவி கொண்டிருக்கிறார். ஆவியானவர் உலாவி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு உதவி கேளுங்க. ஆவியானவரே, நீங்க என் வாழ்க்கையில வேணும்னு சொல்லுங்க. என் கண்ட்ரோல் இல்லாத வாழ்க்கையில என் கண்ணு சரியில்லை ஆண்டவரே, என் சிந்தனை சரியில்லை ஆண்டவரே, என் பேச்சு சரியில்லை ஆண்டவரே, என் செயல்பாடுகள் சரியில்லை ஆண்டவரே, என் நடக்கைகள் சரியில்லை ஆண்டவரே. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. இது நீங்க ஒப்பு கொடுக்கிற ஒரு நேரம். எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த ஆவியானவர் எங்களுக்குள்ள வாசம் பண்ணட்டும் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. பவராவி எனக்குள்ளே அந்த பயாவி அணுகுவதில்லை, அன்பினாவி எனக்குள்ளே நான் அகற்றிவிட்டேன் கசப்புகளை, வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினா பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். சொல்லுங்க,
வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்து விட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டு, கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்னை கண்ட்ரோல் பண்ணி, எல்லாரும் சொல்லுங்க சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். இஷ்டம் போல அலைவதில்லை, தேவ சித்தம் செய்து வாழ்பவன் நான். இஷ்டம் போல அலைவதில்லை, தேவ சித்தம் செய்து வாழ்பவன் நான். வல்லமையின் ஆவி, எல்லாரும் ஜெபிங்க ஜெபிங்க. ஆவியானவரே எங்களை நிரப்புங்கப்பா, எங்களை நிரப்புங்கப்பா. எங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க வேணும். எங்களால பார்வையில கண்ட்ரோலா இருக்க முடியல, பேச்சுல கண்ட்ரோலா இருக்க முடியல, செயல்கள்ல கண்ட்ரோலா இருக்க முடியல, சில ஆவிக்குரிய காரியங்கள்ல கண்ட்ரோலா இருக்க முடியல. என் வாழ்க்கையை கட்டி எழுப்பு நீங்க வேணும் ஆண்டவரே. நெகேமியா அன்றைக்கு எப்படி 52 நாளுக்குள்ள இடிக்கப்பட்ட 12 வாசல்களையும் அலங்கங்களையும் கட்டி எழுப்பினாரோ, கட்டி எழுப்பினாரோ. ஆவியானவரே நீர் உலாவி எங்க சபைக்குள்ள உலாவி ஒவ்வொருவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டி எழுப்புவீராக, கட்டி எழுப்புவீராக. கண்ட்ரோல் பண்ணி நடத்துங்கப்பா. கட்டுப்பாட்டின் ஆவியானவர் நம்முடைய ஜனங்களை கண்ட்ரோல் பண்ணி நடத்துவீராக. ரமநாது ரேகே, எல்லாரும் ஜெபிங்க ஜெபிங்க. ஆவியானவரே நீங்க எங்களுக்கு வேணும்பா, நீங்க எங்களுக்கு வேணும்பான்னு சொல்லுங்க. அப்படியே ஒப்பு கொடுத்தவங்க இருதயத்துல கை வச்சுங்க. ஒப்பு கொடுத்தவங்க உங்க இருதயத்துல கை. இந்த ஆவியானவர் யார் யாருக்கு வேணுமோ, என் வாழ்க்கையில் ஒரு கண்ட்ரோல் வேணும்னு விரும்புகிறவர்கள் உங்க இருதயத்துல கை வச்சு சொல்லுங்க. அன்புள்ள ஆவியானவரே, கட்டுப்பாட்டின் ஆவியானவரே, கிறிஸ்து மரண பரியந்தம், சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை கீழ்ப்படுத்தினவராக ஜெயம் பெற்றவராக இருந்ததற்கான காரணம் வசனம் சொல்கிறது, ஆவியானவருடைய நிறைவு அவருக்குள்ள இருந்தது என்று. இன்னைக்கு அந்த ஆவியானுடைய நிறைவு எங்களுக்குள்ள வருமானால் நாங்க கண்ட்ரோலா இருப்போம்ப்பா. எங்க வாழ்க்கையில் நாங்க ஜெயிச்சிருவோம்ப்பா. பரலோக ராஜ்யத்தை நாங்க சுதந்திரிப்போம்ப்பா. பரலோகத்துக்கு நாங்கள் வராதபடிக்கு எங்களை தடை பண்ணுகிற எங்க எல்லா அன்கண்ட்ரோல் ஸ்பிரிட்டை இயேசுவின் நாமத்துல சபையை விட்டு, ஆண்டவரே சரீரத்தை விட்டு இயேசுவின் நாமத்தில் அப்புறப்படுத்துகிறோம். போ அப்படி நாங்க வெளியே அனுப்புகிறோம் கர்த்தாவே. ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு போதுன்ற மனசு வேணும் ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கும் போதுன்ற மனசை கொடுங்க. எல்லாவற்றிலும் போதுன்ற ஒரு மனசு. நாங்க ஒன்றும் பாதாளம் இல்லை ஆண்டவரே. அப்பா நாங்க ஒன்றும் ஆண்டவரே கர்த்தாவே மலட்டு கர்ப்பம் அல்ல ஆண்டவரே, நாங்க நிலமும் அல்ல அக்னியும் அல்ல. நாங்க உம்முடைய பிள்ளைகளையா உம்முடைய ஆவியானுடைய கண்ட்ரோல் எங்களுக்கு தந்து நடத்தும்படி ஜெபித்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா.